டிஜிட்டல் வந்ததுக்கு அப்புறம் இசையமைப்பது ஈஸி அப்படின்னு நீங்க சில மேடைகள்ல நீங்க சொல்லியிருந்திருக்கிறீங்க. நான் சொல்லல. அப்படி நீங்க சொன்னதா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது உண்மையா? அதுவும் தப்பு. அ, வேற யாரோ சொல்லியிருப்பாங்க. அ, அ. அதாவது மியூசிக் வாசிக்கிறது, அதாவது இந்த கீபோர்ட்ஸு, ப்ரோக்ராமிங்கு இதெல்லாம் வந்து எளிதாகி இருக்கலாம். கிரியேஷன்றது எளிது கிடையாது. அது தானாக உருவாகக்கூடிய ஒரு விஷயம். உள்ளே இருக்கிறது தான் கிரியேஷன். ஸோ டெக்னாலஜி அதிகமானதுனால வந்து கிரியேஷன் அதிகமாகிடுன்றது கிடையாது. உள்ளே இருந்தால் தான் வெளியே வர்றதுக்கு இல்லையா? கண்டிப்பா. அண்ட் அது வந்து மற்ற என்ன சொல்கிறது, தி டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் வில் எய்ட் in better sonorous quality, sound quality and better way or new way of sounds. இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுமே தவிர க்ரியேட்டிவிட்டிக்கு ஹெல்ப் பண்ணாது. அது இங்கேருந்து வர வேண்டியது இங்கேருந்து வர வேண்டியது. அதனால் வந்து டெக்னாலஜி வந்து டெக்னாலஜி வில் கீப் இம்ப்ரூவிங். இட் இஸ் வெரி குட். அதை வந்து நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டிக்கு சேர்த்துட்டு எவ்வளோ அழகாக நம்ம கொடுக்குறோன்றது தான் ரொம்ப முக்கியம்.